தெரிஞ்சுக்கலாமா என்ன நடந்துச்சுன்னு? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இதுக்குதான் என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போனீங்களா? என்னால முடியலம்மா, என்னால முடியலம்மா. அழாதுரா, அழாதுரா அம்மு. இவங்களுக்கெல்லாம் எங்க தெரிய போகுது உன் அருமை. நன்றி கெட்ட ஜென்மங்க. அன்னைக்கு உன் ஆத்தா நம்மளை எல்லாம் விட்டுட்டு போனப்போ நீ மட்டும் அந்த இடத்துக்கு வராம இவங்களை பார்க்காம போயிருந்தா. இந்த முறையும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் அமுதா தான். ஆமா, நீ படிச்சு என்ன ஆக போற? சார், நான் டீச்சர் ஆக போறேன். வெரி குட் சார். அமுதாவை கூட்டு வர சொன்னாங்க. அமுதா, நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையம்மா? அப்பச்சி, நான் ஸ்கூலுக்கு போகல. ஏண்டா? நான் ஸ்கூலுக்கு போயிட்டா தம்பியை யாரு அப்பச்சி பாத்துப்பா? அப்போ நீ ஸ்கூலுக்கு போலன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி எப்படி டீச்சர் ஆவ? நான் டீச்சர் ஆவது முக்கியம் இல்ல, இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம். எந்திரிம்மா, எந்திரி, சொல்றேன்ல. அழக்கூடாது ஆத்தா, அழாத. நீ அழாத. நீ ஒருத்தி மட்டும் இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. இவ்வளவு நாள் பிறந்த வீட்டுல இவங்களுக்கு சேவகம் பண்ணி நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்மா. நீ வாழப்போற வீட்டுல கண்டிப்பா உன்னை மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிற பையனைத்தான் நான் பார்ப்பேன். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன்டா. உனக்குன்னு ஒரு இளவரசன் பிறந்திருப்பான்ல, அவங்கிட்ட உன்னை சேர்க்கறது தான் இந்த அப்புச்சியோட லட்சியம். தெய்வ பெண்ணோ மயிலோ கனமான குழை அணிந்த மனித பெண்ணோ, ஏப்பா செந்திலு, இந்த வேலையில நீ எதுக்கு செய்யற? சொல்லி இருந்தா நான் தொடச்சு வச்சிருப்பேன்ல. இதுல என்னமா இருக்கு? ஆமா, காலையிலேயே அக்காவும் தம்பியும் எங்க ஒன்னா போயிட்டு வரீங்க? சந்தைக்கு தான்ப்பா, பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வரலான்னு போனோம். பூஜை சாமானா? எதுக்குமா? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு சிவராத்திரி, நம்ம குலசாமி கோயிலுக்கு போக வேணாமா? அக்கா, சிவராத்திரின்னா சின்னவர் குடும்பமும் வருவாங்களே.
இதனாலதான் 3 வருஷமா கோயில் பக்கமே தலையெடுக்காம இருந்துட்டோம். ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லாம அவங்க குடும்பத்தோட எந்த சச்சரவும் இல்லாம நல்லபடியா போய் அந்த சாமியை கும்பிட்டுட்டு வரணும். அம்மா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ஆமா சந்தைக்கிட்ட போயிட்டு வந்தீங்க, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இருடா, டேய் 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 டேய். இல்ல, காசு இரு, தரேன். இந்த டேய், கோயிலுக்கு போற நேரத்துல நீ எங்கடா வெளியில கிளம்பிட்ட? நானும் கோயிலுக்கு தான் போறேன், ஆனா உங்க கூட கிடையாது. பிறகு சித்தப்பா வீட்டோட போறேன். சித்தப்பா என் கூட தான் வரணும்னு கண்டிஷனா சொல்லிட்டாரு. என்ன சாப்பாடு கிடையாது? உப்பும் இல்ல உரப்பும் இல்ல, மனுஷன் சாப்பிடுவானே இதை? ஏங்க உப்பு இல்லைன்னா போட போறேன், அதுக்கே இப்படி கத்திட்டு இருக்கீங்க? போட்டு தொலை. இந்த வரான் பாரு. ஏப்பா வடிவேலு, சித்தி கூட இருந்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடு. பாத்துக்கடா, நான் வந்துடுறேன். அத்தாடி இவங்களா, நீங்க ஏதாச்சும் குண்டக்கு முண்டக்கு பேசுவாங்க, வா போலாம். இருங்க. அந்த தடிப்பையில பாரு. ஏங்க இவருதான். இவன் ஏன் இப்படி புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்? குரங்கு பயலுக்கு கண்ணாடி ஒரு கேடு. விடுமாமா, இதை இன்னைக்கு நேத்தா பாக்குறோம். வந்துட்டாங்க, எப்படிதான் இப்படி வெக்கமே இல்லாம வராங்களோ. போங்க போங்க. இருடா, முதல்ல அவங்க போகட்டும். ஏக்கா அவங்க போகட்டும். நீ வா. எல்லாரும் வாங்கோ, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? இருக்கட்டும். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். அகோரேभ्यो ரகோரேभ्यो ரகோரதரேभ्यः. பூசாரி நிறுத்தியா? ரெங்கூனார் குடும்பத்தோட மூத்த வாரிசு நான் இங்கே இருக்கேன். பரிவட்டம் முதல் மரியாதை கொண்டு போய் உண்மையில்லாத சின்ன பையில கட்டிக்கிட்டு இருக்கேன். சின்னவரே, நீங்க கோச்சு கூடாது. உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்ல. 1000 தான் இருந்தாலும் இந்த கோயிலை கட்டினதுல பெரும் பங்கு கதிரேசனுக்கு தான் இருக்கு. யோ, அந்த கதிரேசன் தான் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அவருக்கு அடுத்ததை மறைச்சணும்னா எங்க அப்பச்சிக்கு தான் செய்யணும். கதிரேச மாமா இல்லன்னா அவர் செஞ்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? அவர் செஞ்சதுக்கெல்லாம் முதல் மரியாதை முறைப்படி செந்திலுக்கு தான் வரணும். இந்த கோயிலோட ஒவ்வொரு கல்லு கதிரேச மாமனோட பேரத்தையா சொல்லு. அம்பிட்டு பண்ணிருக்காரியா கதிரேச மாமன் இந்த ஊருக்கு? அவர் குடும்பத்துக்கு பண்ணாம இன்னைக்கு வந்து உங்க ஐயனுக்கு பண்ணணுமா? நிறுத்தியா? அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவர் சொல்றது கரெக்ட் தான். விட்டு ஆளாளுக்கு நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. கதிரேச இந்த கோயிலுக்கு சரி, இந்த ஊருக்கு சரி, எந்த அளவுக்கு பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியும்.
ஆனா அதுக்காக எல்லாம் அவரை கொன்னு போட்ட இந்த பொம்பளை குடும்பத்துக்கெல்லாம் முதல் மரியாதை கொடுக்கறதை என்னால ஏத்துக்க முடியாதியா? நீ பேசாம இரு. இங்க பாருங்க தம்பி, தேவையில்லாம வார்த்தைகளை விடாதீங்க. எமோ நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அதான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. ஏய், சித்தப்பா முன்னாடி குரல வசதி பேசுற சோழி எல்லாம் வச்சுக்காதீங்க இங்க. ஏலே, நீ சும்மா இருடா. நீ வேணும்னா உன் சித்தப்பனே கதின்னு விழுந்து கடை. எங்களையும் அப்படி இருக்கணும்னு சொல்லாத. சும்மா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வார்த்தைய அடிக்கிட்டே போறீரு. என் புருஷன் நல்லா இருக்கும் போதே அவங்க மேல பொய்யா பழிய போட்டு அவங்கள சாகடிச்சிட்டு இப்போ அவர் மேல திடீர்னு பாசம் வந்த மாதிரி நடிக்காதீங்க. இவங்களுக்கு என்ன தொச்சனாலும் மண்டையில ஏறாது. எல்லாருக்குமே இவங்க சங்கதி என்னன்னு தெரியும். ஏய், யார்ட்ட கை நீட்டி பேசுற? வீட்ல கை முடக்கிட்ட. யார கை ஓங்குற? செந்தில், டேய், அண்ணா, அண்ணா, வேண்டாம். ஏய், செந்தில், ஒரு ஓடின்ற ஒரு பைசா யார் அடிக்க கை ஓங்குற? கோயில்னு பாக்குறேன் இல்ல காலையது காலது உங்க அப்பனால கூட கண்டுபிடிக்க முடியாது. பாத்துக்க, யாருக்கிட்ட உயிரோட வீட்டுக்கு போக மாட்டேன். இவரோ பேசுறேன். என் பையன் அடிச்சு கை மொடமா போகட்டும், நாசமா போயிடுவீங்க. நிறுத்துமா. ரங்குனார் குடும்ப கௌரவத்துக்கு ஏத்தபடி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா முதல் மரியாதை நீங்க தேடி போகணும். முதல் மரியாதை தானா தேடி வரும். நீ எல்லாம் பேசுற அளவுக்கு வந்துருச்சுல, உங்க எல்லாருக்கும் மொத்தமா இருக்குடி. டேய் வாங்கடா. அறிவட்டம் கேட்க மாட்டாங்க. பேசுறாங்க. ஐயரே, பரிவட்டத்தை கட்டுங்க. இதுதாங்க நம்ம பரிவட்டம். சும்மா இரு பாப்பா, சாமியை கும்பிடு. நம்மளோடது. என்ன உங்க அம்மா கண்ணவா? அக்கா, என் மேல கோவமாமா? பின்ன என்ன செந்தில், அவன்தான் பாமர பைய, புத்தி இல்லாம கை நீட்டுறான்னா நீயும் அவனுக்கு சரிக்கு சமமா சண்டை கட்டிக்கிட்டு போய் நிக்கிற. நீ என்ன அவன மாதிரி ரவுடி பயலா? ஊர் மெச்சுற பாண்டி அறியா? என்னமா பேசுறீங்க? உங்களை ஒருத்தன் கண்டபடி கை நீட்டுறான், அதை பார்த்துட்டு என்ன சும்மா நிக்க சொல்றீங்களாமா? நாய் நம்மள கடிச்சா நாமளும் நாயை போய் கடிக்கிறது தப்பு செந்தில். விலகி நிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீ பாந்தியாரியா? என்னைக்கும் அதை மறந்துடக்கூடாது. நீ எனக்கா அவன் பாக்குற வேலைக்கு அமுத்தி போட்டுக்கணுமா? ஆமாண்டா, பொறுத்துக்கிட்டு தான் போகணும். வாழ்க்கையில எவ்வளவோ பேரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இவன் ஒரு தப்பான முன்னுதாரணமா இருந்துடக்கூடாது. என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா, இனிமே இந்த மாதிரி நடக்காதுமா.
மாப்பிள மாமா என்ன என்ன மாப்பிள மாமங்கிட்ட ஏதோ மறைக்கிறாப்புல தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. டேய் படுவா சொல்றா என்ன மறைக்கிற? அது வந்து வந்துன்னா வந்து வந்து அது ஒண்ணும் இல்லையே. நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீ எந்த விஷயத்த மறைக்கிற அதை காட்டு. இல்லம்மா ஒன்று ஆத்தாடி காலை வரிஞ்சு அதுல கொலுசு மாட்டி வச்சிருக்கா. ஏய் மாப்பிள இது யாரோட காலு? யாரோட கொலுசு இது? அது ஒரு பொண்ணோடது மாமா. நான் கூட ஒன்னதுன்னு நினைச்சேன்டா மாமா. பின்ன என்னடா கொலுசுன்னா ஒரு பொண்ணோட தான் இருக்கும். அதுல எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. அந்த பொண்ணுதான் யாருன்னு கேக்குறேன். ஏய் என்னடா வெக்கப்படுற சினுங்குற? சொல்லுப்பா என்ன விஷயம்? மாப்பிள பொண்ணு எப்படி இருப்பா? அழகா இருப்பாளா? பொண்ணு அவ ஆளும் அழகு, குணம் அதை விட அழகு மாமா. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறத கழுகு மாதிரி காத்து கிடப்பானுங்க மாப்பிள. நாம கொஞ்சம் லேட் பண்ணன்னு வச்சுக்க, கொத்திட்டு போய் ஜோலியை முடிச்சிருவானுங்க. ஜோலியை முடிச்சிருவாங்களா? ஆமாடா, நீ வாட்ல படம் வரைஞ்சு கொலுச மாற்ற கேப்ல எவனா ஒருத்தன் உன் ஆளுக்கு பரிசத்தை போட்டு தாலி கட்டிட்டு போயிட்டானா நீ என்ன பண்ணுவ? ஐயோ வாங்க மாமா உடனே போயிடலாம். கிளம்பு. லவ் எந்த லெவலுக்கு போயிருச்சா? மாப்பிள எதுக்கு இங்கே கூட்டு வந்தா? இதான் மாமா இந்த பொண்ணோட ஊரு. அப்படியா மாப்பிள? நான் கூட கர்நாடகாத்தா ஏதோ கர்நாடக எல்லையில இருக்கும்னு நினைச்சேன். மாமா லந்தா பின்ன என்ன மாப்பிள, நீதான் எனக்கு லந்தா குடுத்துக்கிட்டு இருக்க. இந்த ஊரை நான் முன்ன பின்ன பாக்கலையா? இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து குப்பை கொட்டின நாதாரி நானு. என்கிட்ட இந்த ஊரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியா? வந்த வேலையை பாப்பியா? அந்த பொண்ணை பத்தி விசாரிக்காம நல்ல ஆளு வந்த பாரு. விசாரிக்கலாம் மாமா, ஆனா என்னன்னு சொல்லி விசாரிக்கிறதுன்னு தான் தெரியல. என்ன இது இப்படி வழியிறவன்? உன்னை மயக்கின பொண்ணை நான் மை போட்டா பார்க்க முடியும்? கஷ்டம். ஏதா இவன் தேடுற ஆளா மை போட்டு பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். பார்க்கலாமாப்பா, நீ உட்காந்து பாத்துட்டு வா. மாமா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. யோ பின்ன என்ன மாப்பிள, ஒண்ணு அந்த பொண்ணோட அங்க அடையாளம் தான் சொல்லு, இல்லாட்டா போலாம். வண்டி எடு, அந்த ஜந்து வழியே போ. இவ்வளவு பெரிய பெரிய வீடா இருக்கு, வாழை எங்கடா போய் தேடுறது? அக்கா ஒல்லியா தலையில விரிச்சு போட்ட மாதிரி ஒரு பொண்ணு நீங்க பாத்துக்கிட்டீங்க? இங்க அப்படி யாரும் இல்ல, ஊருக்குள்ள போய் பாருங்க. ஒல்லியா நீளமா முடி வச்சது அடிக்கடி இந்த பக்கமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லையா வேற எங்கடா போறது? என்ன இவங்க ஸ்கூலுக்கு போற பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க இவங்க. ஏமாப்ல வாழை என்ன ஸ்கூல் டீச்சரா? இல்ல மாமா, இல்ல ஸ்கூல் பசங்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு கிறுக்கனாயா நீ? போயா வாயா. யார எங்களையா கூப்பிடுறீங்க? உங்களை தான். வாங்க எங்க நம்மளத்தையும் கூப்பிடுறாரு. வணக்கம் நாட்டாமே. மாப்பிள்ள ஆளு ஒரு டைப்பா உட்காந்துருக்கான், வில்லங்கமான ஆளா இருப்பான் போல் இருக்கு. என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? யாரையா நீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இங்கிட்டு போறீங்க அங்கிட்டு வரீங்க. போற வர பொம்பளை பிள்ளைங்களையும் பொண்ணுங்களையும் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? விசேஷத்துக்கு வந்து சொல்லிட்டானே. அது வந்துங்க விசேஷத்துக்கு போயிட்டு அப்படியே மாடு வாங்கிட்டு வரலாம்னு அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்களா? அதான் குழப்பம் ஆயிட்டோம். என்னையா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கியா? யாரையா நீ? ஏய் ராமசாமி, முனுசாமி, கருப்சாமி எல்லாம் இங்க வாங்க. மாமா மாப்பிள்ள எல்லா சாமியும் கூப்பிடுறான்டா, நம்மள அந்த எல்லா சாமி தான்டா காப்பாத்தணும் போட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஊருக்கு புதுசா தெரியுது. போறவ வரவ கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள உங்களை புதுசா பாக்குறோம், பார்த்தா களவாணி பயலுக மாதிரி தெரியுது. களவாணி பயல்களா? ஏங்க எங்களை பார்த்தா களவாணி பய மாதிரியா தெரியுது? அட என்னை விடுங்க, என் மாப்பிள்ளைய பார்த்தா களவாணி பய மாதிரியா தெரியுது? பார்க்க எல்லாம் நீட்டா தான் இருப்பீங்க. பகல்ல ஊருக்குள்ள வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு நைட்டு ஆச்சு அசந்த நேரம் பார்த்து ஆட்டை போடலான்னு வந்தீங்களா?
இவங்கள சும்மா விடக்கூடாதுங்க, போலீஸ்ல பிடிச்சு விடுங்க. இவங்களுக்குலாம் எதுக்குண்ணே போலீஸ்? நம்மளே பிடிச்சி போட்டு மார்க்கால் மார்க்கை வாங்கிடுவோம்ண்ணே. மார்கால் மார்கை வாங்கி மதுரை வீரனாக்க போறானுங்களா? யோ நிறுத்துங்கயா, நிறுத்துங்கயா. என் மாப்பிள்ள யார் நினைச்சீங்க? பாத்தியாரியா? நீங்க நினைக்கிற மாதிரி களவாணி பேய் கிடையாது. விசேஷத்துக்கு வந்தவனை கூட்டு வச்சுக்கிட்டு களவாணி பேருன்னு கண்டதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கியா? கானாடு காத்தா ஊருக்கு வந்த விருந்தாளிக்கு மரியாதை கொடுக்கறது. மாப்பிள கிளம்பு போலாம். இனிமே இந்த ஊரு வேணாம், இந்த ஆளுங்களும் வேண்டாம். கிளம்பு மாப்பிள போலாம். மாப்பிள வண்டி நிறுத்தி நிறுத்து. என்ன மாப்பிள ஊரோட கடைசிக்கு வந்துட்டா அந்த பொண்ணு நம்ம கண்ணுல எங்கேயுமே ஆகப்படுற மாதிரி தெரியல. மாப்பிள நீ வந்து கிளம்பு, வண்டி எடுத்து போலாம். மாமா நான் அவளை பார்க்காம இந்த ஊரை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். என்ன அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஊர் உலகம்லாம் தேடி வந்தாச்சு, இன்னும் அவன் நம்ம கண்ணிலே படல. பாரு நீ உன் பிடிவாதுக்கு ஒரு அளவே கிடையாது. நான் அந்த பிள்ளையாருக்கு பின்னாடி போய் கட்டையை சாக்குறேன். ஆள் வந்துச்சுன்னா பார்த்து பேசிட்டு ஏதாவது பண்ணிட்டு என்ன வந்து கூப்பிடு. மாமா அட போயா மாமா போயா. ஐயா சாமி என்ன சொல்லப்படாத, நான் படுக்க போறேன். மாமா நீ போய் தேடியா போயா. மாமா ஏன் மாமா பண்றீங்க? மாமா எந்திரிங்க. தூங்கிட்டியா? மாமா தூங்கிட்டேன். ஏதா மக்கா மனுஷன் படுக்கிற இடத்துல எப்படியா தண்ணி ஊத்துவேன்?